விசுவாச தந்தையாகிய ஆபிரகாமோட விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு நான் தியானித்த ஒரு வேத பகுதி என்னை மிகவும் கவர்ந்தது. அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு எதுவும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த வேத பகுதியில் அழகா இருக்கு அந்த வார்த்தை, நம்புகிறதற்கு எதுவும் இல்லாதிருந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தார். அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர் வாழ்க்கையில் என்ன இருந்தது? அவர் 100 வயது உள்ளவரும் சாராளுடைய கற்பம் மரித்து போயிடுச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, செத்து போனதை அவர் எண்ணாதிருந்தார். அவரிடத்தில் இருந்த குறைவை அவர் எண்ணாமல் தேவனுடைய வல்லமையை அவர் விசுவாசித்தார். தமிழ் அநேகர் அப்படிதான். என் கணவர்லாம் மதுபானத்தை விடவே மாட்டார், கேன்சர் 4வது ஸ்டேஜில் இருக்கு, மருத்துவர்லாம் சொல்லிட்டாங்க இது ஃபைனல் ஸ்டேஜ், மறிச்சிருவாங்கன்னு சொல்ற ரிப்போர்ட்டையும் உலகம் சொல்கிற காரியத்தை நம்ம இடத்துல குறைவதான் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை விசுவாசிங்க. நம்முடைய வார்த்தையினால பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த வானத்தை படைத்தார். இன்றைக்கும் அது நிலைவரப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம ஆண்டவர், அவர் வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். சூழ்நிலைகள் வேறுபட்டிருக்கலாம், சூழ்நிலை எதிராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவர் வார்த்தையில் வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமேன்.